எங்கள் வீட்டு வேப்ப மரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வயசு வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப குள்ளமாக தான் இருக்கும். ஆனால் நிறைய கிளைகள் வந்து வட்டமாக வளர்ந்துருக்கும். இது மணியாச்சிலேருந்து எங்கள் அப்பா சீடு கொண்டு வந்து போட்டு வளர்ந்த மரம் தான் அந்த வேப்ப மரம். ஏன்னா அந்த மரத்தோட அழகு அப்படி, அதுக்காண்டியே அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை வளர்த்துருக்கோம் குழந்த மாதிரி. இது எந்த சூழ்நிலையும் நாங்கள் கட் பண்ண விடலை. இடையில வந்து கொஞ்சம் போஸ்ட்டு கூட இருக்குது, அதனால் கட் பண்ண வந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. நாங்கள் கட் பண்ணவே விடலை. ஒரு ஓரம் பக்கம் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மீதியை நாங்கள் வளர்த்து விட்டுட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வேப்ப மரத்துக்கு வந்து இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்கும். நல்ல குளிர்ச்சி தரும் நிழல். அதை விட நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வேப்ப மரம் இருந்தால் அழகாக கீழே வச்சு விளையாடலாம், ஊஞ்சல் போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல அழகான ஒரு வேப்ப மரம் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அதனால் நீங்கள்லாம் வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேப்ப மரம் வைங்க வீட்டுக்கு முன்னாடி. ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது எங்கள் வீட்டு 3வது பிள்ளை மாதிரி இந்த மரம். அதனால் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இந்த மரத்தை.